இவ்வளோ வேகாரம் பேசுனானே இவன் இவன் என்ன தெரியுமாங்க பண்ணான்? 2 நாளுக்கு முன்னாடி வந்து சைக்கிள் ஓட்டுன்ற பேரில் கீழே விழுந்து இந்த லெஃப்ட் முட்டியில் வந்து மெடல் தலைவர் டியூஷன் முடிச்சுட்டு வருவான். வந்து இந்த ரோட்டில் என்ன பண்ணுவான் தான் சைக்கிள் ஓட்டுவான். அந்த சைக்கிளுக்கு மட்டும் வாய் இருந்துன்னு வச்சுங்க, அது வந்து கதறும் அப்படியே. இந்த பக்கத்தில் ஃப்ளாட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரேம்ப் போட்டிருப்பாங்க ஸ்லாண்டிங்காக. இந்த ரேம்பில் தலைவர் இப்படி தான் ஓட்டுவார். போயிட்டு எங்கே போயிட்டு வந்துட்டான். வந்து இங்கே உட்காந்துருந்தான். எனக்கு தெரிஞ்சிச்சு கீழே விழுந்துட்டான்னு சொல்லிட்டு, சரி நான் கேட்கல, ஏன்னா கேட்டால் அழப்பறான் அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு நான் கூப்பிட்டு சொன்னேன் அவங்ககிட்ட. அப்பாக்கே வந்து சைக்கிள் ஓட்டும் போது வந்து லெஃப்ட் வந்து இந்த இடம் உடஞ்சிச்சுரா, அதனால வந்து சைக்கிள் ஓட்டி கீழே ஓட்டுறதுலாம் சகஜம், அதெல்லாம் அழாதடா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி முடிச்சுட்டு, அதுக்கப்புறம் இவன் ஒரு வேலை ஒன்று பண்ணாமல் பாருங்க. என்னாச்சுன்னா வந்து கீழே விழுந்ததில் வந்து லெஃப்ட் சைடில் வந்து இதை பாருங்க, இந்த இடம் வந்து கிழிஞ்சிருச்சு. நான் என்ன சொல்கிறேன், சரிடா ஒன்று கிழிஞ்சிருச்சு, இன்னொன்னையும் வந்து கத்திரிக்கோல் வச்சு சிசரில் கட் பண்ணிட்டுனா பார்க்கறதுக்கு ஃபேஷனாக இருக்குண்டா அப்படின்னு நான் சொல்லி கொஞ்ச நேரம் கூட அவளை வாய முடியல. அதுக்குள்ளே போயிட்டு என்ன பண்ணிட்டான், இதே கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டான். போயிட்டு ஏன்டா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டான். அதுக்கு ஒரு ஆன்சர் ஒன்று கொடுத்தான் அவன். ஏன்டா அது மாதிரி பண்ண? ஆமா சொன்னாம பார்த்தீங்களா, எவ்வளோ சொக்கா சொன்னாம பாருங்க ஆளு.